ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று அப்பே தீக்ஷிதர் ஜெயந்தி. 600 வருஷங்களுக்கு முன் வாழ்ந்த மகான் அப்பே தீக்ஷிதர் அத்வைத்தி, சிறந்த சிவபக்தர், சித்த புருஷர். 16ஆம் நூற்றாண்டில் சைவ சமயம் நலிந்து போயிருந்தது. அந்த நேரத்தில் இவர் தோன்றி தமது அற்புதமான வாத திறமையால் அதிசயங்களால் அதை மீட்டெடுத்த மகான். தர்க்கம், மீமாம்சம், ஆகமம் போன்றவற்றில் சிறந்த பாண்டித்யம் கொண்டிருந்த இவர் அநேக தலைப்புகளில் 104 புத்தகங்களை இயற்றியுள்ளார். இவர் வேலூருக்கு அருகில் திருவிரஞ்சிபுரம் என்ற ஊரில் 1520ஆம் ஆண்டு பிறந்தார். சின்ன வயசுல இவரை அப்பா, ஐயான்னு சொல்லி கொஞ்சி அழைத்த பெயரே அப்பையர்ன்றது நிலைத்து விட்டது. வேலூர் அரசர் சின்ன பொம்மன் நாயக்கர்ட்ட அவருடைய தந்தை தலைமை பண்டிதராக பொறுப்பேற்றிருந்தார். தந்தை மறைந்த பிறகு அந்த பொறுப்பை இவர் ஏற்று பல வேதாந்த விஷயங்களை எழுதினார். திருவான்மியூர், சிதம்பரம், காஞ்சிபுரம், வேலூர் முதலிய ஊர்களில் வாழ்ந்து பல அற்புதங்களை நிகழ்த்தியவர். அப்படி நிகழ்த்திய அற்புதங்களில் சிலவற்றை நாம் இந்த தினத்தில் பார்க்கலாம். தீக்ஷிதரோட கடைசி காலத்துல அவருக்கு ஒருவித வயிற்று வலி அவரை ரொம்பவும் வாட்டி வதைத்தது. அவர் சிறந்த யோக சக்திகள் உடையவர். தியானம் செய்யறதுக்கோ இல்ல யாராவது முக்கியப்பட்டவர்கள் அவர்கிட்ட பேச வேண்டியிருந்தாலோ அவர் ஒரு துண்டு மேல தன்னுடைய வயிற்று வலிய ஒரு மந்திரம் ஜபித்து அது மேல் வைத்து விட்டு வேலையில ஈடுபடுவாராம். அப்போ அந்த துண்டு இப்படியும் அப்படியும் குதித்து கொண்டே இருக்குமா. அப்புறம் வேலை முடிஞ்சோன்னு திரும்பவும் அந்த வலியை வாங்கிக் கொள்வாராம். இவர் மந்திர சக்தியினால அந்த வலியை எடுத்து வச்சவருக்கு நிரந்தரமாவே வைக்க தெரியாதா? ஆனா அவருக்கு நமது கர்மவினையை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதில் நம்பிக்கை கொண்டவர்ன்றதுனால இப்படி செய்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. அவர் செல்லும் தலங்கள் தோறும் பல அற்புதங்களை செய்தவர். இப்படி திருவான்மியூர் தலத்து மருந்தீஸ்வரர் இவருக்கு தரிசனம் தர வேண்டிய மேற்கு புறமாக திரும்பினார்னு அந்த ஸ்தல புராணம் சொல்றது. எந்த நிலையிலும் தான் சிவ சிந்தனையாகவே இருக்கிறோமான்னு தன்னுடைய பக்தியை சோதித்து பார்க்க நினைத்தார் அப்பே தீக்ஷிதர். அவர் தேர்ந்தெடுத்த வழியோ மிகவும் ஆச்சரியமானது, அபாயமானதுன்னு சொல்லலாம். பைத்தியம் பிடித்தா அந்த சமயத்துல கெட்ட வார்த்தைகள் சொல்லாமல், காம வார்த்தைகள் சொல்லாமல் ஈஸ்வர பக்தி பண்ணினால் அப்போ நம்முடைய பக்தி மெய்யானது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அவர் நினைக்கிறார். அதனால நமக்கு பைத்தியம் வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி முடிவு பண்றார். ஊமத்தங்காய், ஊமத்தம்பூ இவற்றை சாப்பிட்டால் பைத்தியம் பிடிக்கின்றது அவருக்கு தெரியும். ஆனா அவருக்கு இதுல ஒரு பயமும் வந்தது. உண்மத்தம் பிடித்திருக்கும் போது நாவில் ஈஸ்வர நாமங்கள் வந்தா தப்பில்லை, மாறாக கெட்ட வார்த்தை வந்தாச்சு, காம வார்த்தைகள் வந்தாச்சுன்னா ஆயுள் முழுசும் இப்படியே இருந்து தெரிஞ்சா ஜென்மமே வீணா போயிடுமே. அதனால அதுல இருந்து தெளிந்தால் நம்ம திரும்பவும் ஈஸ்வரன்ட்ட பக்தி பண்ணி ஜனன நிவர்த்தி பண்ணிக்கொள்ளான் அவர் நினைத்தார். அதனால அந்த உண்மத்த நிவர்த்திக்காகவும் இன்னொரு மருந்தையும் ஏற்பாடு பண்ணி சித்தம் பண்ணி வச்சுக்கிறார். தன்னுடைய சிஷ்யர்கள்ட்ட இது பற்றி சொல்லி அவர்களை பக்கத்துல வச்சுட்டு நான் சொல்றதெல்லாம் நீங்க எழுதிக்கணும் இந்த நேரத்துலன்னு சொல்லிட்டு அந்த உண்மத்தம் பிடிக்க உண்டான மருந்தை சாப்பிட்டார். அவருக்கு பைத்தியமும் பிடித்தது. உடனே உளர ஆரம்பித்தார். அவர் சொன்னதையெல்லாம் சிஷ்யர்கள்லாம் எழுதிக்கிறார். திரும்பவும் அந்த காலத்துக்குள்ள ஊமத்தம்பூவின் குணத்தை மாற்றக்கூடிய மருந்தை திரும்ப கொடுக்கிறா. பைத்தியமும் தெளிஞ்சு போச்சு அப்பே தீக்ஷிதருக்கு. அவருடைய அந்த உண்மத்த காலத்துல என்ன பிதற்றினார் அப்படின்னு சொல்லி பார்த்தா 50 ஸ்லோகங்கள் பிரவாகமாக ஈஸ்வரன் மேல அப்படி பொழிந்திருக்கிறார். உண்மத்த நிலையில சொன்னதுனால இது உண்மத்த பஞ்சாஷத் அப்படின்னும் ஆத்மார்ப்பண ஸ்துதி அப்படின்னும் அழைக்கப்படுறது. இது அவரது உன்னதமான சிவபக்தியை தெரிவிக்கிறது. ஒரு முறை காஞ்சிபுரத்துல இவர் யாகம் செய்யற போது அந்த நாள் வழக்குப்படி ஆடுகள் 17 ஆடுகளை பலி கொடுத்தார்கள். அதுல இவருக்கு துளியும் விருப்பம் இல்லை. இருந்தாலும் மற்றவர்கள்லாம் கேட்டுக்கொண்டதுனால இந்த பலி கொடுக்கும்படி சந்தர்ப்பம் அது மாதிரி ஆனது. அதை கண்டித்து அங்கு வந்து சில அறிஞர்கள்லாம் இவரோட வாதம் செய்தார்கள். உயிரிழந்த ஆடுகள்லாம் இந்த யாகத்தின் விளைவாக சொர்க்கத்தை தான் அடைந்திருக்கும்னு அப்பே தீக்ஷிதர் சொல்றார். கடுமையான வாதம். அப்பே தீக்ஷிதர் வென்றிருந்தாலும் ஆடுகள் யாகத்தில் பலியானது அவருக்கு ரொம்ப உறுத்தலாவே இருந்தது. ஆடுகளை பலி கொடுத்தது. அதனால தன்னுடைய ஆன்ம பலத்தினால அந்த ஆடுகளுடைய நிலையை பார்க்கிறார். அப்போ இந்த ஆடுகள்லாம் மாலைகள் அணிந்து கொண்டு சொர்க்கத்துக்கு போறத அவர் பார்த்தார். தான் மட்டும் இல்லாம தன்னுடன் வாதம் செய்தார்களே அத்தனை பேரையும் அந்த காட்சியை காணும்படி செய்தார். அவரை திட்டிய எல்லோருமே மனம் திருந்தி அவரை வணங்கினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சின்ன பொம்மன் நாயக்கர் அரசவையில அரசர் உள்ளிட்ட யார் வந்தாலும் வணங்கினாலும் தன்னுடைய இடது கரத்தை தூக்கியே ஆசீர்வதிப்பாராம் தீக்ஷிதர். இது அவருடைய எதிரிகளுக்கெல்லாம் எரிச்சலை தந்தது. இத போய் அரசர்கிட்ட போய் புகார் பண்றா, இப்படி செய்யறது மற்றவர்களாம் அவமதிக்கிறது போல இருக்கு அப்படின்னு சொல்ல இது குறித்து விசாரணையும் நடக்கிறது. சகல சாஸ்திரங்களிலும் புலமை கொண்ட அப்பே தீக்ஷிதர் வேதாந்த விஷயங்களில் புலமை கொண்ட ஆச்சார அனுஷ்டானங்களில் ஸ்ரத்தை கொண்ட ஒரு உண்மையான பிராமணனின் வலது கரத்தில் அக்னி வசிப்பார் என்பது வேதம் சொல்லக்கூடிய உண்மை. அதனாலதான் நான் வலது கரத்தினால ஆசீர்வதிக்கல, அப்படி வலது கரத்தினால ஆசீர்வதித்தால் அவர்கள் எரிந்து போவார்கள்னு சொல்றார். இது பொய்ன்னு சொல்லி எதிரிகள் எல்லாம் சொல்றா. இதை அவர் மெய்ப்பிக்கணும், தட் இஸ் ப்ரூவ் பண்ணுன்ற நிலைக்கு அப்பே தீக்ஷிதர் தள்ள
தள்ளப்படுறார். அதற்கு அரசர் உருவம் வரையப்பட்ட ஒரு துணியை எடுத்து தன்னுடைய வலது கரம் தூக்கி அதை ஆசீர்வாதம் பண்றார். அவ்வளவுதான், அந்த துணியானது திகுதிகுன்னு எரிய தொடங்கியது. அரசர் உள்ளிட்ட எல்லோருமே அவர்கிட்ட மன்னிப்பு கோரி தீயை அணைக்குமாறு அவர்கிட்ட கேட்டுக்கிறார். இந்த சம்பவத்தில இருந்து அவர் எத்தனை பெரிய மகான்றதை அனைவரும் தெரிந்து கொண்டனர். எல்லோரும் ஐயப்பன் இடுப்பில் கை வச்சுட்டு அமைந்திருக்கக்கூடிய சிலைதான் பார்த்திருக்க முடியும் எல்லா இடங்களிலும். ஒரு ஊர்ல மட்டும் ஐயப்பன் மூக்குல தன்னுடைய ஆள்காட்டி விரல வச்சுட்டு அமர்ந்திருக்கிறத ஒரு சிலை இருக்கும். அந்த சிலைக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டும் செதுக்கப்பட்டிருக்கும். அதுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அதானும் இந்த சிலையில மூக்கில் விரல் வைத்துக் கொண்டு ஏதோ கடும் யோசனையில ஆழ்ந்திருக்கிறார் ஐயப்பன். அவர் எதை பத்தி யோசிக்கிறார் அப்படின்னு இதை சரியா யாரானும் ஊகித்து சொன்னா இந்த சிலை தானாகவே தன்னுடைய விரலை எடுத்து இடுப்புல வைத்து கொண்டு விடும்னு சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ கவிஞர்கள் எவ்வளவோ காரணங்களை எல்லாம் சொல்லி எழுதி வைக்கிறா. ஆனா எந்த ஒரு ஸ்லோகத்திற்கும் அந்த ஐயப்பன் சிலையானது அசைந்து கொடுக்கிறதாவே இல்ல. அந்த ஊருக்கு வந்தார் மகான் அப்பே தீட்சிதர். அவரும் இந்த சிலைக்கு முன்னாடி உள்ள விவரத்தை தெரிந்து கொண்டார். அந்த ஐயப்பனை தரிசித்து பின் சிந்தனையில் ஆழ்ந்து ஒரு ஸ்லோகத்தையும் ஏற்றினார். என்ன ஆச்சரியம், மறுகணம் அந்த சிலை மூக்கு மேல வச்சுட்டு இருந்தார் இல்லையா, ஐயப்பன் தன்னுடைய விரலை வச்சிருந்தார் இல்லையா, அதை எடுத்துட்டு எல்லா சிலைகளிலும் வைத்திருப்பது போல இடுப்புலயே தன்னோட கை வச்சுட்டாராம். இது சரி, அப்படி என்ன அந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஐயப்பா சிவன் உன்னுடைய தந்தை என, அதனால நீ சிவனை அப்பான்னு சொல்லி அழைக்கிற. அப்பாவுடைய மனைவி பார்வதி, அந்த வகையில உன்னால அம்மான்னு அழைக்கப்படுகிறாள். ஆனால் மோகினியான திருமால் தான் உன்னுடைய உண்மையான தாயார். அதனால நீ திருமாலையும் நீ அம்மான்னு சொல்லி அழைக்கிறாய். லட்சுமி தேவி திருமாலின் மனைவி, அதனால உன்னுடைய தாயின் மனைவி லட்சுமி தேவியை நீ எந்த உறவு முறை சொல்லி அழைப்பதுன்னு சொல்லி தெரியாம தனப்பன் மூக்குல கை வச்சு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற பொருள்பட அந்த ஸ்லோகம் இருக்கு. அதை சொன்ன மாத்திரத்தில் அந்த ஐயப்பன் மூக்கின் மேல் இருந்த விரலை எடுத்தார்னு சொல்லப்படுறது. அப்பே தீட்சிதர் தனது பிறந்த ஊரான விரிஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் மேல் மார்கபந்து ஸ்தோத்திரம் என்ற ஒரு அற்புதமான ஸ்துதி இயற்றியுள்ளார். இதனை அனுதினமும் சொல்பவர்க்கு வாகன கண்டம், விபத்து, பயம் இவற்றிலிருந்து மார்கபந்தீஸ்வரர்களால் அவர்கள் காக்கப்படுவார் என்பது நிச்சயம். இதை வெளியே செல்வதற்கு முன் சொல்ல ஈஸ்வரன் மார்கபந்தீஸ்வரர் நமக்கு உற்ற துணையாய் வழித்துணையாக வருவார் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. அற்புதமான ஸ்லோகம். இதன் பின்னணியில் ஒரு சுவையான சம்பவமும் உண்டு. ஆற்காடு ராஜாவின் சமஸ்தானத்தில் குலகுருவாக இருந்தார் தீட்சிதர். அரசனால் மிக மரியாதையாக உயர்வாக நடத்தப்பட்டார். மிகுந்த செல்வாக்கோடும் இருந்தார். அவர் மீது சில அதிகாரிகள் பொறாமை கொண்டனர். ஒருமுறை தீட்சிதரது உயிரை மாய்க்கவும் சிப்பாய்களை ஏவினர். தீட்சிதரை வீட்டிலிருந்து வெளியே அழைத்து நடுநிசியில் அரசன் அழைப்பதாக சொன்னார்கள். தீட்சிதரும் வெளியே வருகிறார். வந்தவுடனேயே தீட்சிதர் அவர்களது சூழ்ச்சியை ஞான திருஷ்டியில் உணர்ந்தார். உடன் பரமேஸ்வரனின் ஸ்துதியான வழித்துணை என அறியப்படும் மார்கபந்து ஸ்தோத்திரத்தை சொல்ல சிப்பாய்கள் கல்லாய் மாறினார்கள். அரசன் அந்த அர்த்தராத்திரியில் ஏன் தீட்சிதர் வந்தார்னு பார்க்க சிப்பாய்கள் எல்லாம் கல்லாய் நின்றதை பார்த்தார். பின் தீட்சிதரும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். அவர்கள் மீண்டும் உயிர் பெற்றார்கள். இந்த ஸ்லோகம் வெளியே புறப்படும் போது சொன்னால், ஈஸ்வரன் மார்கவந்தீஸ்வரர் நம்முடன் வழித்துணையாக வருவார், நம்மை காப்பார் என்பதில் ஐயமில்லை. தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்திரவு பகற்றுணையதாகும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, துணையின்றி தனியாக செல்லும் போது எனது வலது இடது பக்கங்களிலும் முன்பின் பக்கங்களிலும் உடன் நின்று இரவு பகல் எப்போதும் வேல் துணையாக நின்றருளும்னு அருணகிரியார் வேல் வகுப்பில் சொல்கிறார். பகவன் நாமம் நமக்கு எப்போதுமே துணை நிற்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டு இது. தீட்சிதரும் சங்கரரின் அம்சம். வாழ்நாளெல்லாம் சிவபணி செய்து வாழ்ந்த இந்த மகான் தில்லையில் ஈஸ்வரனோடு கலந்து இறுதியில் மோட்சமடைந்தார். இந்த நன்னாளில் அந்த உயர்ந்த மகானை வணங்கி அவர் இயற்றிய மார்கபந்து ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ மார்கபந்து ஸ்தோத்திரம். शम्भो महादेव देवा शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देवा बालवनं रत्किरीटं बालनेत्रार्चिषा दग्ध पञ्चेषु कीटं शूलहतारातिकूटं शुद्धमर्देन्दुचूडं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देवा शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देवा अंगे विराजद्भुजङ्गम् अभ्रगङ्गातरङ्गाभिरामोत्तमाङ्गम् ओङ्कारवाटिकुरङ्गम् सिद्धसंसेविताङ्घ्रिं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देवा शिव शम्भो महादेव देवेश शम्भो
शम्भो शम्भो महादेव देव नित्यं चिदानन्दरूपं निह्नुताशेषलोकेश वैरिप्रतापं कातस्वरागेन्द्रचापं कृत्तिवासं भजे दिव्यसन्मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव कन्दर्पदर्पघ्नमीशं कालकण्ठं महेशं महाव्योमकेशं कुन्दाबदन्तं सुरेशं कोटिसूर्यप्रकाशं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव मन्दारभूतेरुदारं मन्दरागेन्द्रसारं महागौर्यदूरं सिन्दूरदूरप्रचारं सिन्धुराजातिधीरं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव अप्पय्य यज्वेन्द्रगीतं स्तोत्रराजं पठेद्यस्तु भक्त्या प्रयाणे तस्यार्थसिद्धिं विदत्ते मार्गमध्ये भयं चाशुतोषो महेशः शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव।